पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரதம ஷட்கம், முதல் 6 அத்தியாயத்துக்கு தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்ருக்கோம். இதில் ஸ்லோகங்களை பார்த்திங்கன்னா விதவிதமாக கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். கர்மம், கர்மயோகம் 2 இதுவும் முடிச்சாச்சு. கர்மயோகத்துக்கு அப்புறம் கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. இந்த ஞானம்ன்ற விஷயத்துக்கானது இன்றைக்கி நம்ம ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். 6 அத்தியாயத்தில் ஞானத்தை பற்றின ஸ்லோகங்கள்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த ஞானம்னு எடுத்துக்கிட்டாவே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மத்தை பண்ணவன் கர்ம யோகத்தை பண்ணணும். அது மூலமாக பார்த்திங்கன்னா சித்த சுத்தி உண்டாகுது. அதுதான் முக்கியமானது. அந்த சித்த சுத்தி உண்டானவனுக்கு பேர் தான் அதிகாரி அப்படின்னு பேர். இந்த வேதாந்தத்துக்கு அதிகாரி. இப்போ நம்மளாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணியிருப்போம். அந்த புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. புண்ணியத்தினால ஒன்று கிடைக்கிறதுக்கும் அதிகாரியாக இருந்துக்கிட்டு ஒன்று அடையிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வேதாந்தம் கேட்க வந்தது பார்த்திங்கன்னா நிறைய புண்ணியம். உண்மையிலேயே இந்த அதிகாரித்துவம் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா, விவேக வைராக்கியம் பரிபூர்ணமாக இருக்கும், முமுட்சுத்துவம் பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி இருந்து இந்த வேதாந்தத்தை படிக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, புண்ணியத்தினால வந்திருக்கோம். மெதுவாக விவேகத்தையும் வைராக்கியத்தையும் மெதுவாக வரணும். விவேக வைராக்கியம் அதிகாரி ஆனதுக்கு பிறகு தான் வேலை செய்யும். அதுக்காக தான் நம்ம கர்மயோகத்தை அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். உபாசனை பண்ணுங்கன்னு கொஞ்சம் உபாசனையை சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கர்ண சுத்திக்காக பண்ணக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோகங்களில் எப்போவுமே வேதாந்தத்துக்கு அதிகாரி ஆகும் போதே பிரம்மசூத்திரத்தில் சொல்லுது, அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு சூத்திரம் இருக்கு. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் ஆவல் கொள்ள வேண்டும், இச்சைப்பட வேண்டும் அப்படின்னு, தேடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நல்லா சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்மம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்வேஷனம் உண்டாகணும், தேடுதல் உண்டாகணும், செய்ய வேண்டும். இதான் பிரம்மசூத்திரத்தோட சூத்திரம், முதல் சூத்திரமே அதுதான். அப்போ அந்த சாதன சதுஷ்டயத்தை பற்றி எல்லா கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள் எங்கே இருந்தாலும் அது சாதன சதுஷ்டயத்தை சொல்லும். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விவேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா விவேகம் என்ன விவேகம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2:8 பார்த்தீங்கன்னா விவேகம் இருக்குது. 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா விவேகம் இருக்குது. விவேகம் என்ன சொல்கிறாரு, இவன் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இருக்கிறது, நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷனமிந்திரியானாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். ஸ்லோகம் இருக்கு. அவன் சொல்றான், இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நகி பிரபஷ்யாமி, நான் பார்க்கவில்லை. எதை பார்க்கல அப்படின்னா, என்னுடைய மம அபனுத்யாத், என்னுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்றான், எதிரிகள் இல்லாத அசபத்ன மிருத்தம், எதிரிகள் இல்லாத ராஜ்யத்தையும், அவாப்பிய பூமா வசபத்ன மிருத்தம் 2வதுல இருந்து எடுத்துக்கணும், எதிரிகள் இல்லாத ராஜ்யத்தையும், சுராணாமபி சாதிபத்தியம், சுரர்களும் தேவர்களும் அடைய முடியாத லோக்கத்தையும் அடைந்தாலும் கூட, நான் பிராப்தி பண்ணினாலும் கூட என்னுடைய சோகம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சோகமானது இந்திரியங்களை வாட்டக்கூடிய அந்த சோகமானது போகுமா அப்படின்னு நான் பார்க்கவில்லை அப்படின்னு விவேகம் பண்ணுறான். எனக்கு பார்த்தீங்கன்னா சோகம் போகிறதுக்கு என்ன இது சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ராஜ்யத்தெல்லாம் நான் அடைஞ்சாலும் என்னுடைய சோகம் போகுமான்னு தெரியல அப்படின்னு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு முக்கியமானது இருக்கு பார்த்தீங்கன்னா, நாரதர் பார்த்தீங்கன்னா சனத்குமார மகரிஷிகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். நான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் படைச்சிட்டேன், எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், வேதம் தெரியும்,
அது எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சோகம் போக மாட்டேங்குது. அப்படின்னும் போது பெரியவங்கலாம் சொல்றாங்க, தரத்தி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கேன். எனக்கு வந்து நீங்க ஆத்மாவை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு நாரதர் வந்து பாத்தீங்கன்னா சனத்குமார்கிட்ட கேட்கிறார், குருநாதர்கிட்ட வந்து. அதே வாக்கியம் தான் இங்க இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 லோகத்திலும் எனக்கு எதிரிகளே இல்லாம ஒரு ராஜ்யம் கிடைச்சாலும், சுராணாமபி சாதிபத்தியம், தேவர்களுக்கும் கிடைக்காத தேவாதிபத்தியம், இந்திரனாவே பதவி கிடைச்சாலும், இது எல்லாம் கிடைச்சாலும் அது வந்து என்னுடைய சென்சார்கன்ஸ் எல்லாம் வாட்டி வதக்கிற அந்த சோகத்தை போக்கடிக்குமான்னு தெரியல. என்னுடைய மனசும் என்னுடைய இந்திரியங்களும் சோகத்தினால பீடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் கிடைச்சா கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோகம் போகுமான்னு தெரியல அப்படின்னு விவேகம் பண்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா விவேகத்துல சொல்லப்படுது. இது இல்லாம 4:33 எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்பவும் விவேகம் 4:33 இருக்கு. 4:33 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யஜ்யங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய யஜ்யம்னு என்ன அர்த்தம்? புண்ணிய கர்மாக்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது லோகத்துல. அந்த புண்ணிய கர்மாக்கள் என்னதான் நடந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. எவ்வளோ பெரிய யஜ்யங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யஜ்யங்கள் எல்லாமே கர்மங்கள் தான். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மஜான், எல்லாம் கர்மங்கள் தான். இதெல்லாம் யஜ்யங்கள் எங்கிருந்து உண்டாகுது? யஜ்யங்கள் எல்லாமே கர்மத்திலிருந்து உண்டாகிறது தான் யஜ்யம். கர்மங்கள் எல்லாம் எங்க போய் பூர்த்தி ஆகுதுன்னா, என்னதான் கர்மம் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத், நீங்க எந்த யஜ்யங்கள்லாம் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் திரவியங்களை பயன்படுத்தி தான் நம்ம பண்றோம். திரவியங்கள்னா வஸ்துக்கள், பொருட்களை பயன்படுத்தி தான் எல்லா யஜ்யங்களும் செய்யப்படுது. அந்த யஜ்யத்தை காட்டிலும் ஞான யஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்ததாக இருக்கிறது. இருக்கிறதுலே பெருசு ஞான யஜ்யம், ஸ்ரேயான். அதுக்கு திரவியம் ஏதாவது தேவைப்படுதானா? எந்த திரவியங்களும் தேவையில்லை. எல்லா கருமங்களும், இந்த உலகத்துல பண்ணக்கூடிய எல்லா புண்ணிய கருமங்களும், தானம் தர்மம், என்னெல்லாம் சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றோமோ இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. எல்லா கருமங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தில் பரிசமாப்தியை, முடிவை அடைகின்றன. கர்மத்திலேயே இருந்தா முழுமை கிடைக்கவே கிடைக்காது, இந்த ஞானத்துல தான் முடிவை கிடைக்கும் அப்படின்னு 4:33 சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்க உபநிஷத்துல மந்திரம் இருக்கு, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத்தேன அப்படின்னு ஒரு மந்திரம், ரொம்ப ஃபேமஸான மந்திரம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அனுஷ்டானத்தை முறையா நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டே வரும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா தெளிவடைய ஆரம்பிக்குது. எது நித்தியம் எது அனித்தியம்னு பார்க்குற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகுது. அவன் நினைக்கிறான் நித்தியமான வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்களால் அடைய முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். பரீட்சை லோகா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும், இந்த லோகத்தில் இருக்க எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி, கர்மச்சிதான் பிராமணான், நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்டது அதெல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் வச்சிருக்கிறது எல்லாம் கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. கர்மத்தோட பலன் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இந்த கர்ம பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனித்தியமானது. நித்தியமான வஸ்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தினால் அடைய முடியாது அப்படின்னு ஒரு நிச்சயத்துக்கு வந்ததுக்கு பிறகு ச குருமேவா பிகச்சேத், அவன் என்ன பண்றான்? குருவை சென்று அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவா பிகச்சேத் அப்படின்னு முண்டக்கோபனிஷத்தோட மந்திரம். இதுதான் ஃபேமஸான மந்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்கட்டும், இல்லை வந்து 2வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகமாக இருக்கட்டும். 8வது ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்கிறான் 2:8. பகவான் சொல்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க 4:33 பகவான் சொல்கிறார் கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் தான் சமாப்தி அடையுது, கர்மங்களால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு. 2வது அத்தியாயத்தில் சொல்லும்போது அவனும் சொல்கிறான், நான் இதெல்லாத்தையும் அடைஞ்சாலும், இந்திர பதவியே அடைஞ்சாலும் கூட, எதிரிகளே இல்லாத ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் அடைஞ்சாலும் கூட என்னுடைய சோகம் போகுமான்னு தெரியல அப்படின்னு. அப்ப இந்த லோகத்துல எதை அடைந்தாலும் கர்மத்தினால் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா இருக்காது, உங்களுக்கு மோட்சத்தை தராது. இதான் விவேகம். இந்த விவேகம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி? ஒரு 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 விவேகம் வந்த உடனேயே முண்டக்கோபனிஷத் சொல்லுது,
என்ன பண்ணுது? ச குருமேவாபிகச்சேத். விவேகம் வந்தவன் குருவை அடைய வேண்டும். குருவை அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு? குரு உபசதனம் முக்கியமானது. குரு உபசதனம்னு பேர். விவேகம் வந்ததுக்கு பிறகு வைராக்கியம் வரணுமே. ஒரு 2வது குரு உபசதனத்துக்கு முன்னாடியே விவேகம் வைராக்கியம் வந்தாகணும். வைராக்கியத்துக்கான ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:52 வைராக்கியத்துக்கான ஸ்லோகம் இருக்கு. 2:52 சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றார். யதாதே மோக கலிலம் புத்திர் வெதிதரிஷ்யதி யதா ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. யதாதே மோக கலிலம். ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கணும் அப்படின்னா யூடியூபையோ இதையோ திறந்தோம், இல்லை சோசியல் மீடியாவில் இருந்தோ, இல்லை பேப்பரில் இருந்தோ, இல்லை வந்து சொசைட்டிக்குள்ளார போனோம் அப்படின்னா 10 பேர் 10 விதமாக உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே சாக்கடையாக கிடக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது, ஒன்றும் அர்த்தம் எடுக்கவே முடியல என்ன பண்ணணும் அப்படின்னு. யதாத்தே மோக கலிலம். உன்னுடைய புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. புத்திர் வியதிதரிஷ்யதி. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோகம் போகுமோ? எப்போ போகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மயோகத்தினால சித்தம் தெளிவடையணுங்க. கர்மயோகத்தினால சித்தம் தெளிவடைஞ்சா தான் நமக்கு எது உண்மை எது பொய்யினே, தர்மம் எது அதர்மம் எது, நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த மோகத்தை கடந்து செல்லுமோ ததா கந்தாசி நிர்வேதம். நிர்வேதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா வைராக்கியம்னு அர்த்தம். நிர்வேதம்ன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியம். ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. இந்த உலகத்துல எதையெல்லாம் நீ கேட்டிருக்கியோ, இனி எதையெல்லாம் கேட்பியோ, நிறைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பொழுது என்ன ஆவாய்? உன்னுடைய மனமானது நிர்வேதம் கந்தாசி, நீ நிர்வேதத்தை அடைவாய். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க புத்தியில இருக்கக்கூடிய மோகம் இல்லாம போச்சு அப்படின்னா. எது மோகம்? இது சத்தியம், இதை அடையணும், இதை சத்தியம், இதை அடையணும் அப்படின்னு எல்லாத்தையும், இந்திர பதவி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், பரலோக பலன்களையும் இந்த லோக பலன்களையும் அடையணும்னு நமக்கு புத்திக்குள்ளார அந்த ஆசை இருக்குல்ல, அதுதான் மோகம். அந்த மோகம் நிவர்த்தி ஆச்சுன்னா விவேகத்தினால வைராக்கியத்தை அடைந்து விடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2:8 4:33 சொன்னதுக்கு பிறகு இதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு வைராக்கியம் வரணும். இது வந்து சொன்னதுக்கு பிறகு விவேகம் வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு குரு உபசதனம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். 3வது ஸ்டெப் தான் குரு உபசதனம். குருவை வந்து பார்த்தீங்கன்னா அடைதலுக்கு பேர் குரு உபசதனம்னு பேர். குருவை பக்கத்தில் போய் அடைதல். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், வேலூர் பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார். ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அனுப்பிட்டு இருப்பேன். அவர் கேட்கறதுக்குலாம் அனுப்பேன். நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பேன். நான் நிறைய விட்டு கொடுப்பேன், கொஞ்சம் க்ரோ அப் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு. இப்போ நிறைய பேருக்கு பிடிஎஃப் அனுப்புறதுல நிறைய பேரை நிப்பாட்டிட்டு நான். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்கல்ல, இது ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல. கிளாஸ்க்கு வர்றதுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்க்கு வரீங்க, டைமுக்கு வரீங்க. அப்போ 80 பேர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பகவான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல கிருப்பை பண்ணட்டும் அப்படின்னு மனசால நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துறேங்க ஒவ்வொருத்தரையும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஒரு காரியம் பண்ணுறது ஒரு தபஸ் அது. அப்போ நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்காக வந்து இதான மெத்தட் இது. ஏதோ நமக்கு ஆன்லைன் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கு. கூகுள் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரூபத்தில் ஒரு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வராமல், ஆன்லைன் கிளாஸுக்கும் வராமல், எங்கேயோ இருந்துக்கிட்டு வசதிப்படி பாடம் கேட்டுக்கிட்டு ஒரு பிடிஎஃப் அனுப்புங்கன்னா நானும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது. சரி பண்ணட்டும், கொஞ்சம் குரோப் ஆகட்டும், வரட்டும் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிஷ்ய பாவத்துக்கோ இல்லை ஒரு ஆச்சாரியாராக இருந்து என்ன பாடம் கேட்கறதுக்கோ என்கிட்ட இருக்க மரியாதை பக்தியோ அது எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பலன் கொடுக்குமான்னு அப்படி பலன் கொடுக்காது. இப்போ நீங்கள் வரீங்க சிரத்தையோடு உட்காந்து பாடம் கேட்டு மரியாதையோட இதை எப்படி அணுகணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் மாதிரி குருவை பக்கத்தில் இருந்து எதுவும் பண்ண முடியலன்னா கூட ஒரு கிளாஸுக்காவது முறையாக வந்து மினிமம் நம்ம என்ன பண்ணணுமோ அதையாவது பண்ணிக்கிட்டு குரு சேவை பண்ணிக்கிட்டு எதுவும் ஒன்று பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் சுயநலமாக எதையுமே விட்டு கொடுக்காம, டைமை விட்டு கொடுக்காம அதெல்லாம் பண்ணும்போது நான் கொஞ்சம் டைம் பார்த்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன். குரு அனுகிரகம் அதோட ஸ்டாப் ஆகிடும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக் வாங்கிக்கிறது, வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயோ என்ன ஆகும் இந்த வித்யா, ஏன்னா பெரியவங்க எல்லாரும் சரணாகதி பண்ணவனுக்கு தான் இந்த வித்யாவை கொடுத்துருக்காங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த கொள்கையும் வந்து அதுதான். குரு உபசதனம் வந்து முறையாக நடக்கணும். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான்.
இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கவே இல்லை. முறையா வந்து பார்த்தீங்கன்னா 2:7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு உபசதனத்தை அவன் பண்றான். கார்பண்யதோஷோ பகத ஸ்வபாவஹ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றான். கார்பண்ய தோஷம் அப்படின்னா என்னோட புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின விஷயங்கள்லாம் அல்பத்தனங்கள்ல மோகத்தை அடைஞ்சிருக்கு. கார்பண்ய தோஷம் கிருப்பனக அப்படின்னு பேர். அல்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா தோஷத்தினால நான் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டிருக்கேன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ம சம்மூட சேத்தாக என்னுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம விஷயத்துல ரொம்ப கலங்கி போயிருக்கு. அதனால நான் உன்னிடம் கேட்கின்றேன் ஏ கிருஷ்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாமித்வாம் நான் உன்னை கேட்கிறேன். எச்ரேயஸ்யாத் எனக்கு எது ஸ்ரேயஸை கொடுக்கும் அப்படின்னு ப்ரூஹி தன்மே சுநிச்சிதம் நீ வந்து நிச்சயம் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்வாயாக. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் நான் உன்னைய சிஷ்யனா இருக்கேன், நான் உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் இவன் என்ன பண்றான், நான் சிஷ்யனாகின்றேன், நான் உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ உபதேசம் பண்ணுன்னு சொல்றான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு உபசதனம் அப்படின்னு சிஷ்யனோட தன்மையாயுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரு உபசதனம் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் குரு சேவை எப்படி பண்ணணும்னு 4:34 சொல்றார். அப்போ 4:32 4:34 ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எடுத்துக்கணும். 4:34 சொல்லும்போது சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. இந்த வைராக்கியம் விவேகம் அடைந்த பிறகு குருவை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு அந்த குருநாதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவத்தை அறிந்தவர்கள், அந்த தத்துவ ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ தரிசிகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, தத்வித்தி பிரணிபாதேன அந்த ஞானிகள்கிட்ட இருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணி பிரணிபாதம் பண்ணி பரிப்பிரஷ்னேன சேவையா இதுதான் விட்டு போகுது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பரிப்பிரஷ்னம் எப்போ கேட்கணும் அப்படின்னா நல்ல சேவைகளை பண்ணிக்கிட்டு நம்மளால என்ன முடியுமோ அந்த சேவைகளை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிப்பிரஷ்னேன சேவையா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த தட்சணை அனுப்புறதெல்லாம் இருக்கு இல்லைங்க, தட்சணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லைங்க. எவ்வளோ அனுப்புகிறோன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் உங்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்சணையை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய கர்ம பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கொடுக்குறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர்களை நம்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இல்லை. நான் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட யாரெல்லாம் பிரியமாக சேவை பண்ணிக்கிட்டு ஒரு 10-11 வருஷம் சாதுக்களுக்கு மட்டும் பாடம் எடுத்தேன். என்கிட்ட யாரெல்லாம் பிரியமாக சேவை பண்ணி ரொம்ப அன்போட அந்த சேவை வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த இன்டிமசியை கிரியேட் பண்ணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் நடக்கும். ஒரு ஸ்னேகமாக பழகி பேசி அவர் சுவாமிக்கு என்ன வேணும் ஏது வேணும், நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் 4-5 பேர் இருந்தாங்க நல்லா சேவை பண்ணவங்க. அவங்க யாருமே என்னை விட்டு எப்பவுமே போகவே இல்லை. இந்த வித்யா அவங்களுக்கு நல்லா உள்ளே போய் அந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இழுத்துக்கிட்டு போகுது. யார் அந்த சேவையை பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சப்தங்களை மட்டும் கேட்டாங்களோ, அவங்க வந்து விலகியே இருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவையும் பண்ணாமல் வெறும் பாடத்தை மட்டும் எடுத்தவங்க, ஸ்ரத்தா பக்தி இல்லாமல் எடுத்தவங்களுக்கு இந்த வித்யா பயன்படவே இல்லை. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது, ஆஹா இனிமே வந்து அதை தப்பை பண்ணக்கூடாது, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. அப்போ பாடம் கேட்குறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேவையில் குரு சேவையிலையும் சாது சேவையிலையும் ஈடுபடுத்தணும் அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்துக்கும் யாரோ வந்தாங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேவை கொடுக்குறேன் பிரியமாக இருந்தால் இவங்க நல்லா வரணும்னு. அப்போ நான் யாரெல்லாம் நல்லா வரணும்னு நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் எனக்கு சேவை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவன் போட்டோம் அப்படியே போட்டோம், அவனுக்கு சரியில்லை அப்படின்னா அவன் ஒன்றும் சேவை பண்ண வேணாம், பூப்பா நீ போப்பான்னு அனுப்பிடுறது. ஏன்னா போ உனக்கு அனுகிரகம் கிடைக்காது, போ அப்படியே போய் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வா அப்படின்னு. அப்போ சேவையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் 100 ரூபாயை எவ்வளோ அனுப்புனார். ஆனால் அந்த 100 ரூபான்றதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் முடியும். 2 வாழைப்பழத்தை ஒருத்தர் வாங்கிட்டு வருவார், மாசம் மாசம் வருவார், 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வருவார். எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பார்த்து பார்த்து 2 வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவார். அதிகபட்சம் என்னது ஒரு 10 ரூபாய் இருக்கும், 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு. ஆனா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவார், அந்த பிரியத்தோட வாங்கிட்டு வருவார். அப்போ யாரு பிரியத்தோட ஒரு 100 ரூபாயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாழைப்பழத்தையோ வாங்கிட்டு வந்தா போதும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ணணும். எவ்வளவு பண்றோம் அதுல தாற்பயம் இல்லை, அது அவங்கவுங்களோட பிரியம். சேவை பண்ணி தான் இதை எடுக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விதி. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பிருகதாரண்ய உபநிஷத்துல என்ன பண்ணுவாரு, யாக்கியவல்யருக்கும் ஜனக மகாராஜாக்கும் நடக்கிற சம்வாதத்துல நடக்கும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 பொன்னை கொடுத்தேன், 1000 பசுவை கொடுத்தேன் அப்படின்னு யாக்கியவல்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடைசியில என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னையும் கொடுத்தேன், என் ராஜ்யத்தையும் கொடுத்தேன் அப்படின்றவார். மொத்தமா நான் உனக்கே சமர்ப்பணம் சுவாமி அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. அதனால இது மோட்சத்தை கொடுக்க ஞானம். அப்ப குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ணி திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்க வேண்டும். உபதேக்ஷியந்திதே ஞானம் ஞானினஸ் தத்துவ தரிசனக. ஞானிகள் வந்து பிரியமா நல்லா இவருக்கு ஆகட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சு இவருக்கு நல்லா பகவான் இதை அனுகிரகம் பண்ணட்டும்னு ஒரு குருநாதர் மனசுல இருந்து ஒரு ஒரு அனுகிரகம் உண்டாச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பலித்தமாயிடும். அந்த ஞானிகள் என்ன பண்றாங்க, உபதேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து குரு உபசதனம். குரு உபசதனம் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ரத்தை இருக்குமா அப்படின்னா கேட்டீங்க அப்படின்னா ஸ்ரத்தை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் 39:4:39 ஸ்ரத்தையை பத்தி பேசுறாரு. குருவை அடைஞ்சோன்னு குருட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தை இருக்கணும், இன்டென்ஷன் தெரியணும். ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக, யாருக்காவது நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பணம் கேட்டிருக்கேன், நான் உங்கள்கிட்ட யாருக்காவது கேட்டிருக்கேன், நான் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை, 2 வருஷமா பாடம் கேட்குறீங்கல்ல. என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஜி நான் ஏதாவது பேச்சு கூட உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நான் நடக்கணும்னு என்னைக்காவது உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லி பாருங்க. ஏதாவது சாமி ஏதாவது என்கிட்ட இது கொஞ்சம் இதை பண்ணி கொடுங்களேன், இது வேணுமே எனக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யார்ட்டையுமே கேட்டதில்லை. 16 வருஷமாச்சு. அப்போது பழகும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னோட இன்டென்ஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியரோட இன்டென்ஷன் முக்கியமானது என்ன. அப்போ சிஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் ஆச்சாரியரோட பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கணும். அகேத்துக்க கருணா இருக்கணும். அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் சொல்லும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்காம அதை சிரத்தை இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதை காட்டிலும் பெரிய பாப்பம் இந்த உலகத்திலேயே இல்லை. இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக மீன் பண்ணிக்கிட்டு சாமியை வந்து சரியாக புரிஞ்சிக்காம பாடம் கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், நீங்கள் தர்மமாக நடந்துக்கணும் அப்படின்னோன்னு கிளாஸ்க்கு வரும்போது சொல்லிட்டு வாங்க, சாமி நான் பகவத்கீதை ஆரம்பிக்க போகிறீங்க, நான் பகவத்கீதையில் கலந்துக்கலான்னு ஆசைப்படுற சாமி என்னை ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். வேறு ஏதோ ஒரு மெசேஜ் போட்டால் போதும், நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் பகவத்கீதை முடியுதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபுல் பாட்டம் ஒரு பெரிய பயணம் பண்ணுறோம். முடியும் போது ஒரே ஒரு தேங்க்ஸ், வேறு ரொம்பலாம் வேணாம் சாமி, நல்ல பகவத்கீதையை நல்லா கேட்க முடிஞ்சு சாமின்னு ஒரு பாடம் முடிஞ்சோன்னே ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டு சும்மா நமஸ்காரம் பண்ணால் போதும், அவ்வளோதான். திரும்ப அடுத்த பாடம் ஆரம்பிக்கும் போது திரும்ப உள்ளே சொல்லிட்டு உள்ளே வர்றது, இதை பண்ணுறது இது தர்மம். இது சாதாரண ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆகும்போது பண்ணுற காரியமே. இதை வந்து தர்மம்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் போட்டால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி பணம் கேட்குறாரு, தர்மம்னா பணம்னு எடுத்துக்கிட்டார், சாமி வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்குறாரு அப்படின்னு தப்பாக இன்னும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த மெசேஜ் அப்படியே இருக்குது. மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு இதாச்சு. தர்மம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல, புரியல, எப்படி சுவாமிகிட்ட அணுகணும், எப்படி இது பண்ணணும். ஸ்ரத்தை இல்லாமல் 6 உபனிஷத்தை என்கிட்ட கேட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது பயன்படவே இல்லை. என்ன காரணம்னா ஸ்ரத்தை இல்லை. அப்போ ஸ்ரத்தா வந்து பார்த்தீங்கன்னா குருவை அணுகினதுக்கு பிறகு ஸ்ரத்தான்றது ரொம்ப முக்கியமானது. ஆச்சாரியர் சொல்றாரு 39:4:39 சொல்றாரு, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சஞ்சதேந்திரிய ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. அருமையான ஸ்லோகம் இது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு பாடம் கேட்டாலும் கூட அது என்ன ஆகாது, அது வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்காது, ஞானமா பரிணமிக்காது. அப்ப ஸ்ரத்தை உடையவனுக்கு மட்டும்தான் ஞானமானது உண்டாகும். சொல்றாரு கேட்போமே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன தெரியுதுன்னு சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
நிறைய பேர் அது மாதிரி பாடம் கேட்குறவங்க என்னோட ஆச்சாரியட்டே அது மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஞானம் பலித்தமே ஆகிறது இல்லை. சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பக்கம் இருக்க இன்டென்ஷன் என்னன்னா ஸ்ரத்தா பக்தி. அந்த ஸ்ரத்தா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அங்கே பக்தி வந்துடும். பக்தி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா ஆகிடும். இந்த ஞானம் பலித்தமாகிடும் நமக்கு. அதனால ஞானம் லப்துவா பராம் சாந்தி, ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மேலான சாந்தின்ற மோட்சம் கிடைக்க போகுது. அப்போ அதில் நமக்கு ஸ்ரத்தை ரொம்ப வேணும். ஸ்ரத்தை இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த ஞானம் தத்பரமாக மாறும். இதை தான் அடைஞ்சாகணும் அப்படின்னு நமக்கு வந்து லட்சியம் இதுதான் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார் நல்ல டெப்த்தாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு இச்சை வரும். உள்ளுக்குள்ளார் தத்பரத்துவம் வரும். அந்த தத்பரத்துவம் வந்துருச்சு அப்படின்னா இதான் கோல் அப்படின்னு ஒரு தத்பரத்துவம் வந்துருச்சு அப்படின்னா லட்சியம் இந்திரியங்களும் என்ன ஆகும், நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ ஸ்ரத்தாயிலிருந்து பக்தி, பக்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா தத்பரத்துவம், தத்பரத்துவம் வந்துருச்சுன்னா இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஞானம் உதயமாயிடும். அந்த ஞானம் மோட்சத்தை கொடுத்துரும். அப்போ கீ எது சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரத்தா தான். ஸ்ரத்தா பக்தி தான் கீயா இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்த இந்த ப்ராப்ளம் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஸ்ரத்தை இல்லாதவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிந்தனை பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகத்தை சொல்றாரு. ஸ்ரத்தை இல்லைன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அஜ்ஞஸ்ச அறியாதவன், அஸ்ரத்ததானஸ்ச ஸ்ரத்தையே இல்லாதவன், அறியாதவனா ஸ்ரத்தையே இல்லாத விவேகம் இல்லாதவர்கள். எதுக்காக ஆச்சாரியார் உட்கார்ந்து பாடம் படிச்சு கொடுக்குறாருன்னு தெரியவே தெரியாது. இல்லையா? அதான் ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா 10-12 வருஷமா பாடம் எடுத்திருக்கேன். சாதுக்களுக்கு வந்து காலையில் இப்போ நீங்களாம் 80 பேர் இருந்தீங்கன்னா நான் முன்னாடி ஸ்டைல் என்ன தெரியுங்களான்ட்ட வந்தால் காஃபி போட்டு 10 பேர் 15 பேர் வந்தாலும் காஃபி போட்டு கொடுத்து அவங்கள பாடத்துக்கு உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஈவினிங்லேயும் காஃபி போட்டு கொடுத்து கிளாஸ்க்கு உட்கார வச்சு என் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா மாதிரி சிஷ்யர்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், உட்காந்து நல்லா கவனித்து தேவையானதெல்லாம் பண்ணி பாடமும் சொல்லி கொடுப்பேன். நான் கிளாஸ் எல்லாம் டீ சாப்பிட்ட கிளாஸை நான் ஆச்சாரியார் இருக்கிற நான் வாஷ் பண்ணி வைப்பேன். நான் சேவை பண்ணுவேன் தாசபாவத்திலேருந்து. ஆனால் ஸ்ரத்தை வரல. ஒரு 10 வருஷம் படித்தவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையே வரல. எனக்கு அதான் ஆச்சரியமாக கடப்பாவிகளை உயிரியை கொடுத்து எந்த ஒரு இதுக்கும் போகாமல் எல்லாத்தையும் கொடுத்து உட்காந்து பாடம் எடுத்தா ஸ்ரத்தை இல்லாமல் போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விவேகம் இல்லை. அதனால தான் சொல்கிறது அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச. அப்போ பாடம் சொல்லி கொடுத்தாலும் ஸ்ரத்தை இல்லாதவங்க நிறைய பேர் ஆயிடுவாங்க. ஸ்ரத்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்சயாத்மா, சாமி வேற ஏதோ பண்ணுறாரோ எதுக்காக நமக்கு பண்ணுறாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ காலம் கொடுக்குறாருன்னா அப்போ வேற ஏதோ லாபம் இருக்கும் அவருக்கு அப்படின்னு தப்பாக புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கூடயே இருந்து கூட புரிஞ்சிக்காம இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சம்சயாத்மா, சந்தேகத்தை உடையவன், வினஷ்யதி. விவேகம் பண்ணி சுவாமி எதுக்காக பாடம் சொல்லி கொடுக்குறார், நமக்காக தான் பாடம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு தெரியாம எதையாவது டவுட்ஃபுல்லாக நம்ம ஏதாவது இருந்தோம் அப்படின்னா விஷயம் உள்ள போகாது. சம்சயாத்மா, சந்தேகத்தை உடையவன் நாசத்தை அடைவான். ஸ்ரத்தான்றது மாத்தேவ வியாச பாஷ்யத்தில் யோகசூத்திர பாஷ்யத்தில் சொல்லுது. ஸ்ரத்தா மாத்தேவ கல்யாணி, அம்மா மாதிரி அந்த ஸ்ரத்தா. ஸ்ரத்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. நாயம் லோகோஸ்தி, எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லையோ அவனுக்கு இந்த உலகமும் இல்லை, ந பரோ பரலோகமும் இல்லை, ந சுகம் சுகமும் இல்லை, சம்சயாத்மனக சந்தேகம் கொள்பவனுக்கு சுகமும் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப வார்னிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு இதுக்கப்புறம் ஸ்ரத்தை வந்துருச்சு. ஸ்ரத்த வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சுவாமி வரணும் அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் திதிக்ஷா. ஸ்ரத்தாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திதிக்ஷா 2வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம். ஆத்ம ஞானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அற்புதமான ஸ்லோகம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. ஏ அர்ஜுனா, என்னன்னு கேட்டீங்கன்னா சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இது எல்லாம் இருக்குல்ல, இந்த டுவாலிட்டி நம்ம சொல்றோமே, அந்த டுவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால உண்டாகிறதுனா இந்த இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களோட கனெக்ட் ஆகும் போது, வெளியில இருக்கிற இந்திரிய விஷயங்களோட இந்த இந்திரியங்கள் சம்பந்தத்தை படும்போது இந்த சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாம் சீத்தம் உஷ்ணம் பசி தாகம் எல்லாம் சம்பவிக்குது.
இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு சிஷ்யன் சாதகன் என்ன எடுக்கணும்? ஆகமா பாயினக அனித்தியாக. இது எல்லாம் வந்து போகிறது எல்லாம் வந்து போகிறது. ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகிறது இல்லை. எல்லாம் அனித்தியம் தான், எல்லாம் அனித்தியம். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆகமா பாயினோ அனித்தியாக. என்ன பண்ணா தாம் திதிக்ஷஸ்வ பாரத. பாரதன்ற ஒரு வார்த்தை சைத்தன்யத்துல ரம்மி, அறிவுல ரம்மிப்பாயாக. பான பிரகாசம், அறிவு சைத்தன்யம். பிரகாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரம்மிப்பாயாக, சைத்தன்யத்துல அறிவை வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ஜாய் பண்ணு. இந்த இந்திரிய விஷயங்களை என்ன பண்ணு? பொறுத்துக்கோ அப்படின்ற. அப்போ ஒரு சிஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான அபியாசம் பலித்தமாகணும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு பகவத்கீதையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார, ஒரு 450 கிளாஸ் முடியறதுக்குள்ளார என்னென்னவோ காட்டும். உடம்பா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், என்னென்னவோ வெளியில இருக்க சூழ்நிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுத்துக்கணும். வேற எதுவுமே இல்லை. சகிச்சுக்கிட்டு அப்படியே கசப்பான மருந்து அப்படியே முழுங்குற மாதிரி எந்த துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து சுவாகா பண்ணிட்டு அந்த அனுஷ்டானத்துல தொடர்ந்து மோட்ச மார்க்கத்துல போகணும். திதிக்ஷான்றது ரொம்ப முக்கியமானதா சொல்லியாச்சு. இது வந்து 2:14. இந்த இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு குவாலிட்டியான சிஷ்யன் ரெடி ஆயிட்டான், அவனுக்கு உபதேசமானது ஆரம்பிக்குது. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்லோகங்கள்ல சுவாமி இருக்குன்னா 2வது அத்தியாயத்துக்கு பேரே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஞான யோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். சாங்கிய யோகம் அப்படின்னு பேர் 2வது. இந்த 2வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக சொல்லப்படுது. 30வது ஸ்லோகம் வரைக்கும், 13லிருந்து 30 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் ஞானத்துக்காக இருக்கிற ஸ்லோகங்கள். ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது 13வது ஸ்லோகம் வந்து சொல்லுது தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்திரன முஹ்யதி. ரொம்ப கிளியரா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இளமை பருவம், நல்ல பால்ய அவஸ்தா இருக்கு, அதுக்கப்புறம் யவ்வன பருவத்துக்கு வரும், மிடில் ஏஜ்ல வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயோதிக அவஸ்தை உண்டாகுதோ தத்தா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் ஒரு நாள் வந்துச்சு, ஒரு நாள் என்ன ஆகிடும்? போயிடும். எப்படி அவஸ்தா வந்து நடக்குதோ இந்த தேகத்தில் ஒவ்வொரு காலத்திலேயும் அவஸ்தை பேதத்தினால மாறிக்கிட்டே இருக்கும், இதே மாதிரி மரணமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவஸ்தை தான். அதனால ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த தேகத்துக்கு போயிட போகிறான், இந்த தேகத்தை விட்டு அந்த தேகத்துக்கு போயிட போகிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார். ஷட் விகார பாவ விகாரங்கள் இல்லாதது ஆத்மா. ஆத்மாவோட லட்சணம் என்ன அப்படின்னா நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜரா மரணம்லாம் இல்லாதவன். இந்த தேகத்துக்கு தான் ஜென்மம் மரணம் எல்லாம் சம்பவிக்குது, எனக்கு சம்பவிப்பதில்லை. நான் 6 விதமான பாவ விகாரங்களும் இல்லாதவன். இதான் முக்கியமானது. 13 சொல்லுது, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகுது. 13வது ஸ்லோகம் 2:13. அதுக்கப்புறம் 16 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லுது. 16வது ஸ்லோகம் நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ துவனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. சொல்லுது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவமானது இல்லை. எது அசத்து அப்படின்னா எது பொய்யானதோ, காணல் ஜலம் நம்ம சொல்றோம், என்னுடைய சொப்பனம் காணல் ஜலம், இதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பு இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அசத்தோ வித்யதே பாவஹ. எது பொய்யானதோ அசத்தா இருக்கோ திருஷ்யமா தெரியுதோ அதுக்கு இருப்பில்லை. காலையில் சொப்பனம் முடிஞ்சு போச்சு, காணல் ஜலம் இல்லாமல் போச்சு, வெயில் காலத்தில் தான் தெரியுது, இப்போ மழை காலத்தில் காணல் ஜலமே தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு உண்மையான இருப்பு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எது சத்தா இருக்கோ, எது இருப்போட இருக்கோ, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபாவம் என்பது இல்லை. முக்கியமானது நானுக்கு எப்போவாவது அபாவம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் இல்லாமல் நான் இல்லாத நிலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. 3 அவஸ்தையிலையும் நான் இருக்கேன். நான் சதா இருந்துகிட்டே இருக்கேன். இந்த சதா இருக்கக்கூடிய நான் சத்து, வந்து போறதெல்லாம் அசத்து. எதெல்லாம் வந்து போகுது? இந்த 3 தேகங்களும் வந்து போயிட்டே இருக்கு. ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம், சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் தூக்கத்துல, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போறதா இருக்கு. இந்த தேகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனித்தியம், அசத்து, இதுக்கு இருப்பில்லை, என்னைக்காவது இருந்தாலும் போய் ஆகும், வந்துச்சு போயிடும். ஆனா யார் வர்றதில்ல போறதில்லை, நான் வர்றதும் இல்லை போவதும் இல்லை.
அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உபயோரப்பி திருஷ்டோந்தக ஸ்துணையோஸ் தத்துவ தரிசிபிகி, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தத்துவ ஞானிகளால் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை பார்ப்பவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் வேற வேற தான். கண்டிப்பா உபயோரப்பி திருஷ்டோ அந்தக, இந்த ரெண்டுத்தோட முடிவும் இதுதான். சத்து இதுதான், அசத்து இதுதான். சத்து சத்தேவ, அசத்து அசத்தேவ. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட முடிவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவதர்சிகளால் நல்ல நிச்சயமா பார்க்கப்படுது. இப்ப நம்மளும் இதை புரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கு என்னது சதா இருக்கக்கூடியது, அதுக்கு இல்லாமை என்பது இல்லவே இல்லை. இந்த தேகம் சதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து போறது, இதுக்கு இருப்பு என்பது இல்லை, சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் சொல்லுது, அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம ஆத்ம ஞான லட்சணங்கள்னு போட்டுக்கணும். இந்த 13ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு? ஆத்ம ஞான லட்சணங்கள்னு பேர். என்னென்னலாம் சொல்ல போறோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷட் விகார பாவம்னு ஒன்று சொல்றோம்ல, நான் ரொம்ப பிரசித்தமா திரும்ப திரும்ப சொல்றது, அம்மா வயிற்றுல இருக்கிறது அஸ்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது ஜாயத்தே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா குரோத் ஆகிறது வர்த்ததே, சரீரம் மெதுவா வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் வந்து 25 வயசுக்கு மேலே என்ன ஆகுது? மெதுவா விபரிணமத்தே. 25லேருந்து ஒரு 40 50 வயசு 60 வயசு வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே போகுது, ஒரு 50 வயசு வரைக்கும் விபரிணமத்தே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே சரீரம் தேய ஆரம்பிக்குது. எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி தேஞ்சு தேஞ்சு போக ஆரம்பிக்குது, அபக்ஷீயத்தே. அதுக்கப்புறம் ஒரு நாள் மரணம் நடக்குது 90 100 வயசுல, என்ன ஆயிடுது? போயிடுது, வினஷ்யதி. அப்போ இந்த 6 பாவ விகாரங்கள் நம்ம சொல்றோம், அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யதி. இந்த 6 பாவ விகாரங்களும் எதுக்கு இருக்கு அப்படின்னா சரீரத்துக்கு தான் இருக்கின்றது. இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பிறந்ததுல இருந்து நான் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த நான் ஏக்கரூபத்தில் இருக்கு, நிர்விகாரமா இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவோட லட்சணங்கள் முக்கியமானது சட்விகார சட்பாவ விகார ரகிதம். இந்த விகார பாவங்கள் எதுவுமே இல்லாதது. அப்ப என்னது? இது எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நித்தியம். இந்த சரீரத்துக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துச்சு, ஒரு நாள் இல்லாம போகுது. ஆனா நான் சதா இருந்துகிட்டே இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்தியம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அவிநாசி, நாசம் இல்லாதது. அது மட்டும் இல்ல, 18வது ஸ்லோகத்துல சொல்லுது என்னன்னு கேட்டா அப்பிரமேயம்னு ஒரு லட்சணத்தை சொல்லுது. முக்கியமானது. புரிஞ்சா போதும்னு யாராவது இருந்தாங்கன்னா அந்த லட்சணம் அதெல்லாம் அடிவாங்குது. எந்த ஒரு பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லை, சாஸ்திரத்தினால மட்டும் சுவானுபவமா மட்டும்தான் அறிய முடியும். நான் நானா என்ன அறிஞ்சிக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். அறிதல் கூட இல்லை, அறிதல் கூட டுவாலிட்டி வந்துடும். அப்பிரமேயம்ன்ற வார்த்தை என்னன்னு கேட்டா பிரமாணத்துக்கு விஷயம் இல்லாதது இந்த ஆத்மா. நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அதெல்லாம் ஒரு விஷயம் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் ஆயிடுது, பிரமேயம் ஆயிடுது. ஆனா நான் பிரமேயம் இல்லை, வஸ்து இல்லை, விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. நான் சதா சப்ஜெக்டா தான் இருக்கேன். சப்ஜெக்ட் என்னைக்கும் ஆப்ஜெக்டா ஆகவே முடியாது. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த 18வது ஸ்லோகத்தை வந்து அப்பிரமேயம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது, ஒரு அர்த்தம் சொல்லுது. அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகத்துல சொல்லுது இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. என்ன கர்ம? கர்த்தாவும் இல்லை. கர்மன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட். அது கர்மமும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ந கர்த்தா ந கர்ம அப்படின்னு 19. கர்மம்னா என்னன்னா கிரியா இல்லை, கிரியான்றது வேற, கர்மம்னா ஆப்ஜெக்ட், கர்மகாரகம்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா கர்த்தாவும் இல்லை கர்மமும் இல்லை. 20வது சொல்லுது, திரும்பவும் 20வது ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா ஷட்பாவ ரகிதம் அப்படின்னு சொல்லுது. 20வது ஸ்லோகத்துல அஜம்னு சொல்லுது. 20வது ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். நிறைய லட்சணங்களை வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், வேதா விநாசினம் நித்யம் யகேனமஜம் அவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம் ந கர்த்தா ந கர்மம். 19. 20ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயஹ.
அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணக நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ரொம்ப நல்ல லட்சணங்கள் 20வதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல லட்சணங்கள் எல்லாம் சொல்லிடுது. 20வது ஸ்லோகத்துல ஷட்பாவ விகார ரஹிதம். விகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதது ஆத்மா, பிறப்பில்லாதது, சாஸ்வதமானது, புராணமானது, மரணம் இல்லாதது அப்படின்னு 20வதுல சொல்லியாச்சு. 21ல சொல்லுது அவினாஷி, நித்தியம், அஜம், அவ்யயம் அப்படின்னு 21ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சணங்கள். ந கர்த்தா ந காரயிதா, ரொம்ப முக்கியமானது. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஸ்லோகம்னு சொல்லுது ஆத்மா கர்த்தாவும் இல்லை, எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதும் இல்லை, அதே நேரத்தில் பண்ண வைக்கிறதும் இல்லை. எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்டாக பண்ணுறது, இன்னொன்று பண்ண வைக்கிறது, மற்றவங்களை வேலை வாங்கிறது. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணுறது இல்லைன்னா காரயிதா. அதுக்கப்புறம் 22வது ஸ்லோகம் சொல்லுது ஜென்மமும் இல்லை மரணமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசாம் சிஜீர்ணான் யதா விகாயன்னு. எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் நஞ்சு போச்சு அப்படின்னா, தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு தேகத்தை எடுத்துக்குது. அப்போ வஸ்திரத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புது வஸ்திரத்தை எடுத்துக்கிற மாதிரி புது புது சரீரத்தை ஆத்மா எடுத்துக்கிட்டே போகுது. அப்போ மரணத்துக்கு வந்து பயப்படவே வேண்டாம். மரணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸு, சந்தோஷப்படணும். அதனால தான் ஓஷோ சொல்லுவார், என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஷோ சொல்லும்போது சொல்லுவார் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. ஒரே ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு டம் டம் டம்னு போட்டு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுறது. போயிட்டார், புது ட்ரெஸ் கிடைக்க போகுது, புது ட்ரெஸ் கிடைக்க போகுது அப்படின்னு, புது சரீரம் கிடைக்க போகுது. அப்போ பழைய சரீரத்தை வச்சுக்கிட்டு ஐயோ சாமி பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா, எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும்? கர்மத்தில் என்ன இருக்கோ அன்றைக்கி நடக்க போகுது. நான் எதுக்கு ஒருத்தர் போகக்கூடாது, ஐயோ அவஸ்தைப்படுறாருங்க போட்டுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். போய் சேர்த்த சீக்கிரம். ஏன்னா எவ்வளோ நாள் படுத்துக்கிட்டே வயசான காலத்தில் படுத்துக்கிட்டு ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை, துக்கம். அது ராத்திரி பாருங்கள், நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிகளுக்கு இந்த ராத்திரியை கடக்கிறதுக்கு பாருங்கள், ஐயோ என்ன துக்கம் தெரியுங்களா. ஜுரம் வந்தால் நமக்கு தெரியும், நைட்டு 12 மணிக்கு வேக்கப் ஆகிட்டோன்னு வச்சுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, படுத்துருப்பாங்க, எப்படா வீடியோ எப்படா வீடியோ எப்படா வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இது ரோக பெட்லேயே கிடக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். படுத்துக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கணும், எந்திரிச்சு நடக்கவும் முடியாது. அப்போ அந்த வயோதிக அவஸ்தையை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேருது, புது பாடி கிடைக்கிறது எவ்வளோ நல்லது தானே. அப்போ மரணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா என்ஜாய் பண்ணணும். மரணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கொடுக்குற ஒரு பெரிய சொல்யூஷன். புது சட்டையை கொடுக்குற போகிறார். அப்போ புது ஷர்ட் கிடைக்குதுன்னா எதுக்கு துக்கப்படணும்? அதுக்கு பழைய சட்டையை தியாகம் பண்ணுறதுக்கு எதுக்காக நம்ம இது பண்ணணும் யோசிக்கணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22ல் சொல்லுது, இது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தத்தோடு சொல்லுது, இதெல்லாம் ஷரீரங்கள்லாம் வந்து போகக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. 22. 23 சொல்லுது என்னன்னு கேட்டினா நைவம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளேதயந்தியாப்பக ந சோஷயதி மாருத்தக. இந்த பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, இந்த பஞ்சபூத்தங்கள் என்ன பண்ணும்? தண்ணி என்ன நினைக்கும், அக்னி என்ன சுடும். அப்படி நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஐயோ நான் நனைஞ்சிட்டேஞ்சி, மலையில் போனேன் நான் நனைஞ்சிட்டேன். ஐயோ கையை வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் பட்டுருச்சு, சுட்டுருச்சு, நான் சுட்டுக்கிட்டேஞ்சி. நான் அக்னி என்ன நினச்சிடுச்சு, இது அக்னி என்ன சுட்டுருச்சு, ஜலம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிடுச்சு, காற்று என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளில போயிட்டு வந்தேன் 2 வீலரில் ஒரு 30-40 கிலோமீட்டர், ரொம்ப ட்ரை ஆகிட்டு, சரீரமே ட்ரை ஆகிடுச்சு ஒரு லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னே. அப்படின்றோம் காற்று என்னை வந்து பார்த்தீங்கன்னா உலர்த்திடுச்சு, ட்ரை ஆக்கிடுச்சு அப்படின்னு. வாஸ்தவத்தில் பண்ணுமா சுவாமி அப்படின்னா, தேகத்தை தான் காற்று வந்து பார்த்தீங்கன்னா உலர்த்தும், ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா நனைக்கும், அக்னி சுடும். ஆனால் இந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் நினைக்காது. நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன், நான் நினைக்கிறது இல்லை. என்னை நான் சூடு அக்னினால சூடு வாங்கிறது இல்லை, என்னை வந்து காற்று வந்து பார்த்தீங்கன்னா உலர்த்தது இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் இந்த எதுக்குமே ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த சரீரம் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால, விஷயமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி காரியங்கள்லாம் பண்ணுது, எல்லாம் செய்யுது. பஞ்சபூத்தங்களுக்கும் இது விஷயமாக இருக்குது. ஆனால் பஞ்சபூத்தங்களுக்கும் இது ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை. இது ஒரு பெரிய ஞானம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அதுக்கு போகாதீங்க. அஸ்பர்ஷ யோக வைஞானம்னு அஜாதவாதத்துக்கே போகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அலாய சாந்தி பிரகரண முதல் ஸ்லோகம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அஜாதவாதத்தை சொல்கிறது, அஸ்பர்ஷ யோகவை நாம. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24ல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 24வது ஸ்லோகம் சொல்லுது, அச்சேத்யம்
அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா நித்தியம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்துச்சு போச்சு அப்படி, நான் பிறந்தேன் நான் இறந்துருவேன் அப்படின்னு. நேற்று எனக்கு பர்த்டே அப்படின்னு யாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில், எதையோ பார்த்துட்டு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அப்படியே துக்கமாகி போச்சு. நான் ரிப்ளைவே பண்ணலையே. யார் பாலு சார் தான் அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிப்ளைவே அனுப்பலை. சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத்து தான் இருக்க ஒழிய பர்த் டேத் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் பழைய சரீரம் செத்து போச்சு. சன்னியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டதானம் கொடுத்தோடனே முடிஞ்சு போச்சு சரீரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கேன் நான். சரீரம்லாம் இல்லை, பர்த்டேலாம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் அஜ்ஞானத்தை தூண்டுற மாதிரி ஆகிடும். சன்னியாசிக்கெல்லாம் பர்த்டேலாம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா வேதாந்திகளாக இருக்கிறது வேற, கர்மகாண்டியாக இருக்கிறது வேற. கர்மகாண்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடலாம். கொஞ்சம் ஞானம் செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா யார் பிறந்ததையும் கொண்டாட வேணாம். நம்ம வந்து யாரு கொண்டாடணும் அப்படின்னா கிருஷ்ணாஷ்டமியோ இதுவும் அது மாதிரி பகவானுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரீரம் போயே ஆகும், கண்டிப்பாக போயே ஆகும். அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடாது. சன்னியாசி முக்கியமாக வேதாந்த படித்து கொடுக்குற சன்னியாசி பர்த்டேலாம் கொண்டாடக்கூடாது. ஆத்மாவுக்கு பர்த்தும் இல்லை டெத்தும் இல்லை, நான் நித்தியமானது. அது நித்தியமானது மட்டும் இல்லை, சர்வகதம். சர்வகதம்னு என்ன அர்த்தம்? எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன். நான் 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 அப்போ டெய்லி பர்த்டே தான் எனக்கு. எங்கேயோ ஒரு ஜீவன் பிறந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயோ ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரீரம் இறந்தாலும் நான் எப்போவுமே எல்லா சரீரத்திலும் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு மரணமே இல்லை. அப்போ நித்தியமாக இருக்கிறவன் நான். அது மட்டும் இல்லை, சர்வகதம் அப்படின்னா சர்வ வியாபகம். நானுக்கு மேலே தான் இந்த தேகங்கள் இந்த லோக்கங்கள் எல்லாம் கல்பித்தம். ஸ்க்ரீனுக்கு மேலே தான் காட்சிகள் கல்பித்தம். அதே மாதிரி இந்த நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலே தான் எல்லாம் கல்பித்தம். தேக புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா விடணும். சர்வகதம். அது மட்டும் இல்லை, ஸ்தானுகு. ஸ்தானுன்னு என்ன அர்த்தம்? அப்படியே பில்லர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது, எந்த சேஞ்சும் இல்லாதது, அச்சலம், அசையாம. ஒரு பில்லர் எப்படி அசையாம இருக்குமோ அதே மாதிரி இந்த நான் அப்படின்றது அசையாம ஸ்தானுவா இருக்கிறது, சனாதனம். எப்போ எது வரைக்கும் சுவாமி இருக்கும்? வீட்டில் இருக்க பில்லர்லாம் வந்து என்னைக்காவது போயிடும். ஆனால் இது சனாதனமா இருக்கிறது, அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது, சனாதனமானது. அது மட்டும் இல்லை, 25 சொல்லுது. எப்படியா பிடிச்சிடலாமா சாமி? இதை பிடிக்க முடியாது சாமி, ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. 25வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியத்தை. ரொம்ப முக்கியமானது. எனக்கு வந்து ஆத்மாவை நான் அனுபவம் பண்ணுறேன் அப்படின்னா ஆத்மாவெல்லாம் அனுபவம் பண்ண முடியாதுங்க. ஆத்மா அனுபவத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தான் தானா நிற்றல் தான் ஆத்மா அனுபவம். மற்றதெல்லாத்தையும் விலக்கிட்டு தான் தானா நிற்க முடியும் இல்லையே, ஆத்மாவை அனுபவம் பண்ண முடியாது. அப்போ ஆத்மா அனுபவம்ன்ற வார்த்தை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஆகாது, அது விஷயம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சுவாமி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தம், வெளிப்படாதது. நீங்க எதையாவது ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? வெளிப்பட்டதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வியக்தமானதை தான், வெளிப்பட்டதை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஆத்மா எந்த காலத்திலையும் அது எப்படிப்பட்டது? வெளிப்படாதது, அவ்யக்தம் அப்படின்னு பேர். அவ்யக்தம்னா ஆப்ஜெக்டா அது வெளிப்படவே இல்லை, வெறும் சப்ஜெக்டாவே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அச்சிந்தியம். அது வந்து பார்த்தீங்கன்னா மனசுனால அனுபவிக்க முடியுமா சுவாமி? பார்க்க முடியுமா? மனசுனாலையும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மனசுக்கும் அது விஷயம் இல்லை, அச்சிந்தியம். அப்ப சிந்தனைக்கு எட்டாததா இருக்கு. அது மட்டும் இல்லை, விகாரம் ஏதாவது இருக்குமா? எந்த ஒரு விகாரமும் இல்லாதது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மாத் ஏவம் விதித்வா 25வது ஸ்லோகம் சொல்லுது, இந்த விதமா ஆகையினால் இந்த விதமாக அறிந்து என்ன பண்ண அப்படின்னா சோக்கப்படாதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25ல் சொல்லி முடிக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, 26, 27, 28, 30 மொத்தம் 5 ஸ்லோகங்கள். 25, 26, 27, 28, 30. இந்த 5 ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நானு சோச்சதி மருகசி, நானு சோச்சித்து மருகசி, நானு சோச்சித்து மருகசி, நீ கவலைப்படுவதற்கு யோக்கியதை இல்லை, நீ கவலைப்படுவதற்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு 5 ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுது ஒரே வார்த்தையை. நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோக்கம்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோக்க மோகம் எல்லாம் இந்த சரீரத்தை சார்ந்தே இருக்கு. நான் சரீரம் நான் சரீரம் நினைச்சு 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 நமக்கு சோக்க மோகங்கள் உண்டாயிட்டே இருக்கு. 5 ஸ்லோகங்கள்ல நீ இந்த தேகத்தை குறித்து கவலைப்படுவது, சோகம் கொள்வது தகுதி இல்லை. ஏன்? இந்த சரீரம் நீ என்ன பண்ணினாலும், எலன் மஸ்க் தான் பெரிய ஆள். இப்போ
எடுத்துருவாரா? 1000 வருஷம் வாழ்ந்துருவாரா? ஒன்றும் பண்ண முடியாது, போய் ஆகும். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா போயிடுவார், அவ்வளோதான். எலன் மஸ்க் போயிட்டார் அப்படின்னு மெசேஜ் தான் வரும். அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நிலைச்சிருக்க போகிறதில்ல. இருக்கிறது ஒரே வஸ்து எது? ஸ்க்ரீன் மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம வருத்தப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கக்கூடிய காட்சிகளை குறித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வெறும் காட்சிகள், வந்து போகிறது, நிலை இல்லாதவை. அதனால் இதை குறித்து எதுவுமே வருத்தப்படாதீங்க. தேகத்துக்காகவும் வருத்தப்படாதீங்க, இந்த சொசைட்டியை பார்த்தும் வருத்தப்படாதீங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு சாமி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது அநாதி காலத்துலேருந்து இப்படி தான் நடக்குது. என் குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐசாஹி ஹோத்தா ஹை, ஹமேசா ஐசாஹி ஹோத்தா ஹை. எல்லா காலத்தையும் சிருஷ்டி எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எத்தனை ஜீவராசிகள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் பிறந்தாங்க, இறந்து போனாங்க, பிறந்தாங்க, இறந்து போனாங்க. ஹிஸ்ட்ரி அப்படி தானே தெரியுது. இந்த லோக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சா? ராமர் இருக்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு, கிருஷ்ணர் இருக்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் சேஞ்செலாம் இல்லை. அநாதி காலத்திலிருந்து இந்த கிரியேஷன், இந்த தேகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐசாயி ஹமேசா ஐசாயி ஹோத்தா, எப்போவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏசாப் ஈஸ்வர் கா லீலா எப்படி எடுத்துக்கணும்? இதெல்லாம் ஈஸ்வரன் வந்து தன்னுடைய மாயினால ஏதோ ஒரு லீலா பண்ணிட்டு இருக்கார், அவ்வளோதான். தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, ஃப்ரீயாக இருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. நான் சதா இருப்பது, எந்த விகாரமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால இந்த தேகத்தை குறித்தோ, இந்த சொசைட்டியை குறிச்சோ, இந்த சிருஷ்டியை குறிச்சோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படுவது யோக்கியம் இல்லாதது, அருகதை இல்லாதது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் முக்கியமான சொல்றாரு. இந்த ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம்னு ஒன்று சொல்லுவோம். இந்த இந்த கிரந்தம் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அதில் அபூர்வம்னு ஒரு லிங்கம் இருக்கு. உபக்கிரமம், உபசம்ஹாரம், அபூர்வதா அப்படின்னு ஒரு இருக்கு. இந்த 29வது ஸ்லோகம் இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த ஆறு அத்தியாயத்துக்கு ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம்னு ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த 29வது ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமானதுங்க, ஆச்சரியமானது. அபூர்வம்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியம். எல்லாத்துக்கும் தெரியாது, எல்லாத்துக்கும் ஆத்ம ஞானம் தெரியாது. ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது. என் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஆத்மாவை பற்றி தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஊரில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான், எத்தனை பேருக்கு தெரியும் ஆத்மாவை பற்றி? தெரியாது. இந்த ஆத்ம விஷயம் எப்படிப்பட்டதுன்னா, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மாவை பற்றி பேசுகிறவன் இருக்கான் பாருங்க, இந்த ஆத்மாவை பற்றி பார்த்தீங்கன்னா ஆச்சரியவத் பஷ்யதி, தரிசனம் பண்ணுறவன், ஆத்மானுபூதி பண்ணுறான் பாருங்க. ஆத்மானுபூதி பண்ணுறவன் ரொம்ப அரிதானவன். ஆஹா அப்படின்னு பார்க்குறான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்க. இப்போ என்ன மாதிரி ஆச்சாரியர்கள் இருக்காங்களா ஆத்மாவை பற்றி பேசுகிறவங்க, ரொம்ப அரிதானவங்க. தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல டெக்ஸ்ட் எடுத்து ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி படித்து முறைப்படி பாடம் எடுக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-25 பேர் தெரினா பெரிய விஷயம் தமிழில். நிறைய உபன்யாசம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் ஆத்ம ஞானத்தை பேசுகிறவங்க ரொம்ப அரிதாக தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மாவை சொன்னாலும் அதை கேட்குறவங்க இருக்காங்க பாருங்க. லப்தா ஆச்சரியோ லப்தா குசலோசிய ஆச்சரிய வக்தா குசலோசிய லப்தா கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. சொல்கிறவங்களும் ஆச்சரியம், அதை கேட்டு அதை வாங்கிக்கிற அந்த ஞானத்தை வாங்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்ணுறவங்களும் ரொம்ப ஆச்சரியம், எல்லாம் ஆச்சரியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபூர்வத்தான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு. சொல்கிறவங்களும் ஆச்சரியம், கேட்குறவங்களும் ஆச்சரியம், அனுபூதி பண்ணுறவங்களும் ஆச்சரியம் அப்படின்னு இந்த மந்திரமானது 29 சொல்லி முடிக்குது, அபூர்வத்தாவை சொல்லி முடிக்குது. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு 30வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே தான். இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேகி நித்தியம், இதான் முக்கியமானது. 30வது ஸ்லோகத்தோட ஆத்ம ஞானத்தை 2வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் முடிக்கிறார். தேகி நித்தியம் அவத்தியோயம். இந்த தேகி வந்து தேகத்தில் இருக்கக்கூடிய நான் இருக்கேன் பாருங்க, அவன் தான் தேகி, தேகத்தை உடையவன். இந்த தேகி வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமானவன், நான் நித்தியமானவன். இந்த தேகத்தில் இருக்க நான் நித்தியமானவன். அவத்தியோயம், என்னை கொல்லவே முடியாது. சுகரோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ எது வந்தாலும் என்னை கொல்லவே முடியாது. எதை கொல்லும்? தேகம்தான் நாசமாகும். நான் இந்த தேகத்தில் இருந்தாலும் நாசமாகாதவன். தேகி நித்தியம் அவத்தியோயம்,
கொல்ல முடியாதவன். தேகே சர்வசிய பாரத தஸ்மாத் சர்வாணி பூத்தானி. இந்த எல்லா பூத்தங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எல்லா உயிரினங்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா அந்த தேகி தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகி நித்தியமா இருக்கிறது. அதனால அதை குறித்து வருத்தப்படுவது தேவையே இல்லை, சோகம் கொள்வது தேவையில்லை அப்படின்னு. ஐயோ நான் போயிடுவேனும் கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிற ஐயோ என்னோட நாய் செத்து போச்சு, என் பூனை செத்து போச்சு, இந்த நாய் பூனை மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோதான். ஐயோ துக்கம் கொடுக்குது, ரொம்ப துக்கம் கொடுக்குது. நான் ஒரு 25 பூனை வளர்த்தேன். ஐயோ 25 பூனை. இப்போ பூனை பக்கத்திலே கூட போக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எமோஷனை கிரியேட் பண்ணுறது இந்த பூனை. ஐயோ சொத்தெல்லாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்க பூனைக்கு மேலே நாய்க்கு மேலே. எவ்வளோ எமோஷனல் பாருங்க. அப்போ வந்து ஐயோ அது செத்து போச்சு, இது போச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. தன்னை பற்றியும் கவலைப்பட வேணாம். இந்த ஊரில் இருக்கிற எந்த பூத்தங்களை வந்து உண்டாச்சோ இதை எதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இது கவலைப்பட வேணாம். தஸ்மாத் சர்வாணி பூத்தானி நத்துவம் சோச்சித்து மருகஸ். இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரினங்களை குறித்தும் இந்த தேகத்தை குறித்தும் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சோகப்படுவதற்கு அருகதையே இல்லை. ஏன்? இந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மா நித்தியமானது, கொல்லப்பட முடியாதது அப்படின்னு ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி மனசில் வச்சுக்கிறேன். 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தை வந்து 2வது அத்தியாயத்தில் சொல்லியாச்சு. என்ன பண்ணிக்கணும்? 13 ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள். அதில் 14வது ஸ்லோகத்தை மட்டும் தனியாக உருவிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக சொல்லப்படுது. இது திதிக்ஷா அடிச்சா. இதுக்கப்புறம் 3வது சாப்டரில் ஆத்ம ஞானம் சொல்லப்பட்டிருக்கா சாமி? நான் 3வது சாப்டரில் ஆத்ம ஞானம் சொல்லப்படவில்லை. அப்போ 4வது சாப்டரில் இருக்கா சாமி? ஆமாம், 4வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானம் எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் ஜீவனை பற்றிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்துச்சு. 4வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றின விஷயத்தில் அந்த ஆத்ம ஞானம் சொல்லப்படுது. 4வது சாப்டரில் வந்து 6வது ஸ்லோகம் 4:6 ஈஸ்வரனை பற்றி சொல்லுது. ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் இருக்கிற ஜீவனை பற்றி 2வது அத்தியாயத்தில் இருக்கிற 13 30 வரைக்கும் நம்மளோட தேகத்தில் இருக்கிற ஆத்மாவை பற்றி பேசிச்சு. 4வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் சொல்லுது அஜோ பிசன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜோ அஜஹ பிறப்பில்லாதவர். அப்போ பிறப்பில்லாதவர்னா என்ன அர்த்தம்? இறப்பில்லாதவர். பிறப்பும் இறப்பும் இல்லை அப்படின்னா நடுவில் இருக்கிற எந்த பாவ விகாரங்களும் சம்பவிக்காது. அப்போ நம்ம 2வது அத்தியாயத்தில் ஆத்மாக்கு 6 விதமான பாவ விகாரங்கள் இல்லைன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதே லட்சணம் பகவானிடத்திலையும் பொருந்தும். பகவானும் என்னவா இருக்கார்? ஆத்மாவா தான் இருக்கார், பிறப்பில்லாமல் இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட அவ்யய ஆத்மா எப்படி இருக்கார்? வியமே இல்லாதவர். வியம்னு என்ன அர்த்தம்? அப்போ நான் தேய்ந்து போறதும் அதே மாதிரி நாசத்தை அடைதலும். ஜென்மமும் இல்லை, மரணமும் இல்லை, அவருக்கு ஜராவும் இல்லை. அப்ப மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டுங்க. அவர் வந்து பிறக்கல, அம்மா வயிற்றுல இல்லை, அதே நேரத்தில் குரோத் ஆகல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபரிணாமத்தை அடையல, தேஞ்சி போகல, அவருக்கு செத்தும் போறதில்லை. அப்ப அப்படிப்பட்டது எது? ஆத்மஸ்வரூபமா அவர் இருக்கார். பகவானும் ஆத்மாவா இருக்கார். ஆனா எப்படி சரீரத்தெல்லாம் எடுத்திருக்காரேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணார்? பிறந்தது மாதிரி தெரியுது. சொப்பனத்தில் நம்மலாம் ஒரு கேரக்டர் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? பிறந்தமா சொப்பனத்தில் கேரக்டர் நம்ம பார்க்கறது பிறந்த மாதிரி, இருந்த மாதிரி, எல்லாம் நடந்த மாதிரி, எல்லாம் எந்திரிச்சோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நடந்த மாதிரி, பிறந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் ஜாகிரதத்தில் நம்ம பார்க்குற லோக்கத்தில் அவர் வந்து தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு சொப்பனம், பெரிய சொப்பனம் அவருக்கு. நமக்கு சொப்பனம் சின்னது, டெய்லி வந்து போகுது. ஆனால் பகவானுக்கு சொப்பனம் எதுனா இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானோட சொப்பனம். அதுக்குள்ளார அவர் என்ன பண்றார்? கேரக்டரா வந்து அவதாரமா வந்து போறார். வாஸ்தவத்தில் அவர் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அவர் சதா எப்படி இருக்கார்? அஜோ அவ்யய. 2 பிறப்பில்லாதவரா இருக்கார், அஜமா இருக்கார், அவ்யயமா இருக்கார், மரணம் இல்லாதவரா இருக்கார். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 லட்சணங்கள் முக்கியமானது. இது ஈஸ்வரனுக்கு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஸ்லோகம் எடுத்துங்க. 18வது ஸ்லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமாக தான் எடுக்கணும். சொல்கிறார் 18 இல்லையே, 18 கர்மன் யகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக. ஞானம்னா என்ன சுவாமி? ஞானம்னா என்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4:18 இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஞானம். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, கர்மன் யகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக சபுத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. முக்கியமானது இதான் ஞானத்தில். ஜீவத்துவத்துக்கு முதல்லையே நம்ம வந்து சித்தாந்தம் படிக்கும் போது நம்ம 2வது சாப்டரோட அவதாரிக்கா பாஷையெல்லாம் நான் படித்து காட்டியிருக்கேன். இந்த ஜீவன் அப்படின்ற பட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கைகள் இருக்குது. எதுன்னா, ஒன்று கர்த்திருவம், ஒன்று போக்திருத்துவம். இந்த கர்த்திருவ போக்திருத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்திருத்துவத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்மயோகத்தை மெதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த மொத்தமாக கர்மயோகத்தினால மொத்தமும் போகுமா சாமி? சம்சாரம்னா போகாது. ஏன் அப்படின்னா, கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் அங்கே கவனமாக குறைவாக போக்திருத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கர்மயோகத்தினால கர்த்திருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 50-70% வரைக்கும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தினால என்ன கிடைக்கும் சுவாமினா, கர்த்திருவம் நாசமாகிறது தான் பிரதானம் இந்த ஆத்ம ஞானத்தோட. என்ன சுவாமி அப்படின்னா, கர்மணி யக அகர்ம கர்ம யக பஷ்யேத், கர்மணி அகர்ம யக பஷ்யேத். கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் செய்யவில்லை ட்ரீம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சினிமா வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சரீரம் பரமம்சானந்தான்ற சரீரம் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 70-80-85 பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ காரியம், நானும் பாடம் எடுக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் பாடம் கேட்குற மாதிரி தெரியுது, லோக்கத்தில் ஏதோ காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொப்பனத்தில் நடக்குதோ அதே மாதிரி, சினிமாவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி, காணல் ஜலத்தில் எப்படி ஒரு ஆக்ஷன் வந்து தண்ணி ஓடுற மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இது எல்லாம் தெரியுது. அப்போ நான் வந்து சதா பார்க்கிறவனா மட்டும்தான் இருக்கேன். திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து சதா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவன், பார்வை மட்டுமா, வெறும் அறிவா மட்டும் இருக்கிறவன். இது எல்லாம் எனக்கு மேலே வந்து கல்பிதம் அப்படின்னு கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்ணுறான், கர்மத்தை பார்ப்பதில்லையோ, நான் அகர்த்தா என்று பார்க்கிறானோ அவன்தான் அது மாதிரி எவன் பார்க்கிறானோ. அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, சும்மா இருக்க சுவாமி, சும்மா இல்லை, அங்கே மாயா காரியம், திரிகுணமா இருக்கக்கூடிய காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கர்மம் இல்லாத இடத்துல அகர்மத்தை கர்மம் நடக்கிற இடத்துல அகர்மத்தை பார்க்கிறான். கர்மம் இல்லாத இடத்துல கர்மத்தை எவன் பார்க்கிறானோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபுத்திமான், இவன் தான் குருநாதர் மூலமா ஞானத்தை அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுது, மாயா வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு 24 மணி நேரம். மாயையோட காரியம் இந்த மொத்த ஜெகத்திலையும் மாயை காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப யாராவது நான் காரியம் பண்ணல, நான் சும்மா இருக்கேன்னு சொன்னா பொய். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளார, அது நமக்கு தெரியவே தெரியாது. சுவாசம் போய்கிட்டே இருக்கும், பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்ல பிளட் போயிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளார ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா நடந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்துல. ஏன் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயையோட காரியம். குணம் சலம் விருத்தம், இந்த குணத்தோட நேச்சர், சத்துவ ரஜஸ் தமசோட நேச்சர் இதை சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. க்ஷிப்ர பரிணாமினி, இந்த 3 குணங்களும் சதா வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் சும்மா இருக்கேன் அப்படின்னு, சும்மாலாம் யாரும் ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாது. இந்த மொத்த பிரபஞ்சமும் திருஷ்யம், நான் திரஷ்டா. இந்த நான்ற ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா சதா ஒரே மாதிரி இருக்கு, அகர்த்தாவா. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த தேகத்திலிருந்து மொத்த லோக்கமும் கிரியா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப யாராவது சும்மா இருக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னா அவன் சும்மா இல்லை, கர்மம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் நான் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூட வாஸ்தவத்தில் அந்த ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை, ஆத்மா வெறும் திரஷ்டாவா இருக்குன்னு பார்க்கணும், நான் வெறும் பார்ப்பவன் அப்படின்னு. அப்போ ஆனா வந்து தெரியுதே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரம் சொல்லுது,
திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோ அப்பி. அவன் சுத்தமா இருந்தாலும் கூட அகர்த்தாவா இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான், இந்த மனசு புத்தி தேகம் இதோட சேரும் போது என்ன பண்றான், நான் சுத்தமா இருந்தாலும் இந்த தேகாதிகளோட சேரும் போது நான் கர்மம் பண்ற மாதிரியே தெரியுது. அப்ப விவேகம் தான் ஞானம். நான் யார், இந்த தேகாதிகள் என்ன அப்படின்னு விவேகம் பண்ணி பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரிச்சு எடுத்து நான் திரஷ்டா மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுதான் ஞானம் அப்படின்னு 18வது ஸ்லோகம் சொல்லுது. இதை பண்ணவன் என்ன ஆகிறான், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா கர்மத்தையும் செய்தவனாகிறான், கிருதகிருத்தியனாக ஆகிறான் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது. இதை என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் 24வது ஸ்லோகம் சொல்லுது, முக்கியமான ஸ்லோகம் 24 ரிப்பீட் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா கர்மயோகத்துக்கும் சொன்னோம், ஆனால் வந்து வாஸ்தவம் இது ஞானம். 24 சொல்றது, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்ம நாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா சர்வம் பிரம்மமயம். இதான் இந்த ஸ்லோகத்தோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் தங்கம், சட்டிப்பானை எல்லாம் மண்ணு. அதே மாதிரி இந்த லோகத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். ஒரு கான்சியஸ்னஸுக்கு மேல வேஷம் போட்டு நாமரூபங்களா அநேக நாமரூபங்கள் இருக்கு, அதுல பேதங்கள் அநேகம் இருக்கு. இருந்தாலும் கூட வாஸ்தவத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் தான் ஞானத்தோட உச்சம். ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், என்னது, நாமரூபத்தை பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம், நாமரூபத்துக்கு ஆதாரமா இருக்கிற தத்துவத்தை பார்த்தீங்கன்னா அது ஞானம். சர்வம் பிரம்மமயம், இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் பிரம்மம்ன்றது 24வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் சொல்றது. 5வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகம், யோக யுக்தோ விசுத்தாத்மா. 7வது வேண்டாம், 7வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். 13வது ஸ்லோகம் எடுத்துங்க. 13வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது 13வது. சர்வ கர்மாணி மனசா சன்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். ஞானம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நான் சொன்னல கர்த்தா இல்லை போக்தாவும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்மாணி மனசா, நல்ல விவேக புத்திய குருநாதர்கிட்ட ஞானத்தை எடுத்துக்கிட்டு நல்லா டைஜஸ்ட் பண்ணி மனசுனால நான் பண்ணவில்லை, நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை அப்படின்னு மனசுனால சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்றது. எப்படி சந்நியாசம் பண்றது, ஞானத்தினால சந்நியாசம் பண்றது. நான் செய்யவில்லை நான் பார்ப்பவன், நான் செய்யவில்லை நான் பார்ப்பவன் அப்படின்னு மனசுனால எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு நவத்வாரே புரே தேகி, இந்த 9 துவாரங்கள் இருக்க இந்த தேகத்துல இந்த நான் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா சுகம் வசி, நல்லா வசப்படுத்திக்கிட்டு சுகமா இருக்க, ஆஸ்தே சுகமா இருக்கான், இருந்துகிட்டு ந குர்வன் ந காரயன், எந்த ஒரு கர்மத்தையும் அவன் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை, யாரையும் வச்சு பண்றதும் இல்லை, கர்த்தாவும் இல்லை காரயித்தாவும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நான் பார்ப்பவன், வெறும் பார்ப்பவன் தான், நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன், நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்விப்பவன் இல்லை, காரயித்தா இல்லை அப்படின்றது திரும்ப ஞானம். அப்ப கர்த்தா போக்தா இல்லாம இருக்கிறத வெட்டிட்டீங்க அப்படின்னா பக்ஷி சுதந்திரமா ஆயிடும், ஜீவன் இல்லாம போயிடுவான். இந்த ஜீவனுக்கு உயிர் கொடுக்கறதே இந்த கர்த்திருத்துவமும் போக்திருத்துவம் மட்டும்தான். இதுதான் நிஷேதம் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14வது ஸ்லோகம் சொல்லுது, ந கர்த்திருத்வம் ந கர்மத்வம் ந கர்த்திருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். பகவான் சொல்றாரு, படைக்கும் போது நான் கர்த்திருத்துவத்தையும் படைக்கல, கர்மத்தையும் நான் படைக்கவே இல்லை, கர்ம பலனையும் நான் கொடுக்கறதும் இல்லை யாருக்கும். அப்போ ஐயோ இது வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், கர்ம பல தாத்தா எனக்கு பகவான் கொடுக்குறான்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். எல்லாம் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய சினிமா போயிட்டு இருக்கு, அதுல கர்த்திருத்துவத்தோட நிறைய பேர் கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க, கர்மமும் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து பகவான் பலன் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் போயிட்டு இருக்கு, சொப்பனம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே,
இதெல்லாம் மாயை தான். பிரம்மத்தோட சாயாவா இருக்கிற மாயையினால இது எல்லாம் தெரியுது. அப்ப வாஸ்தவத்துல கர்த்திருவம் இல்லை, கர்மங்களும் இல்லை, கர்ம பலன்களை பகவான் கொடுக்கவும் இல்லை. அப்ப என்ன சுவாமி நடக்குது அப்படின்னா, அதான் பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டா, அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அஜ்ஞானத்தினால மயங்கி போயிருக்கோம். ஞானம் வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு தெரிந்துவிடும். இதோட இன்னைக்கு நிப்பாட்டுங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஞான நிஷ்டைக்கு தான் ஒரு கொஞ்சோண்டு இருக்கு ஸ்லோகம் ஞானத்துக்கு. அப்புறம் ஞான நிஷ்டையை பத்தி நாளைக்கு சொல்லி முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिसृतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण. हरि ओम हरि ओम.